வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கு ஏஆர்பி தமிழ் டெக். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டவங்க, இப்போ கடைசி ஸ்டேஜில் அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டாவோ பிடிஎஃபாவோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் குரூப் 4 உண்டான அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாவோ பிரிண்ட் அவுட்டாவோ எடுக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல உங்கள் க்ரோம் பேஜில் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அப்ளை நவ்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அப்ளை நவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை ஆன்லைன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்ற நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் யூசர் நேம் டைப் பண்ணிடுங்க, பாஸ்வேர்டு டைப் பண்ணிடுங்க. கீழே வந்து உங்களுக்கு அந்த கேப்ஸா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கூட்டியோ கழிச்சலோ போட்டிருப்பாங்க. அதை போட்டு நீங்கள் சமர்ப்பின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் உங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கரண்ட் அப்ளிகேஷன் அப்படி இருக்கு பாருங்கள் நடுவில், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கீங்களோ எல்லாமே வரும். இப்போ கடைசியாக போடுறது குரூப் 4 வந்து கீழே கன்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா. இல்லை ரைட் சைடு வந்து வியூன்னு சொல்லி ஒரு ஐகான் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல்லாக வரும். இது அப்படியே நீங்கள் ஒரு 3 பேஜ் 4 பேஜ் வரும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கீழே வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பிரிண்ட் கொடுத்துடலாம். அப்படிலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் டீட்டெயிலாம் எப்படி இருக்குன்றதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கடைசி அந்த கீழே அந்த ப்ளூ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, பிரிண்ட்டுன்னு சொல்லி, இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய இது வந்து பிரிண்ட்டுக்கு ரெடி ஆகும். உங்கள் பக்கத்தில் எதுவும் வைஃபை பிரிண்ட் இருந்தால் நீங்கள் பிரிண்டர் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அதை செலக்ட் பண்ணி சேவ் பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல்லேயே வந்து சேவ் ஆயிரும். இதை நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆள் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.